उद्यद्भानुसहस्रकोटिशतृषां केयूरहारोज्ज्वलां बिम्बोष्टिं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृतां विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदां तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिं मुक्ताहारलसत्किरीटरुचिरां पूर्णेन्दुवक्त्रप्रभां सिञ्चन्नूपुरकिङ्किणीमणिधरां पद्मप्रभाभासुरां सर्वाभीष्टफलप्रदां गिरिसुतां वाणीरमासेवितां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं श्रीविद्यां शिववामभागनिलयां क्रीङ्कारमन्द्रोज्ज्वलां श्रीचक्राङ्कितबिन्दुमध्यवसतिं श्रीमत्सभानायिकां श्रीमत्षण्मुखविघ्नराजजननीं श्रीमज्जगन्मोहिनीं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं श्रीमत्सुन्दरनायिकां भयहरां ज्ञानप्रदां निर्मलां श्यामाभां कमलासनार्चितपदां नारायणस्यानुजां वीणावेणुमृदङ्गवाद्यरसिकां नानाविधामम्बिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं नानायोगिमुनीन्द्रहृत्सुवसतिं नानार्थसिद्धिप्रदां नानापुष्पविराजिताङ्घ्रियुगलां नारायणेनार्चितां नादब्रह्ममयीं परात्परतरां नानार्थतत्त्वात्मिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां निजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगसूत्रम्। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योगागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நாம் இதுவரைக்கும் என்னென்ன சூத்திரங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முதல் பாதத்தில் இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு 4 சூத்திரங்கள் ஒரு அறிமுக சூத்திரம்னு சொல்லுவோம். இந்த யோகத்தை அவர் அறிமுகம் பண்ணினார். ஃபஸ்ட்டு 1 to 4. அடுத்தது 5லிருந்து ஒரு 11வது வரைக்கும் எண்ணங்களை பற்றி பேசினார். மனதில் என்னென்ன எண்ணங்கள் வருகிறது, அதை எப்படி பிரிக்கிறது, ரஜோகுண எண்ணம், தமோகுண எண்ணம், எது துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், எது துக்கம் இல்லாத சாத்விக எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்களை அவர் பிரித்து காமிச்சார். அது 5லிருந்து 11வது சூத்திரம் வரைக்கும் விருத்திகள்னு சொல்லுவோம். எண்ணங்களுக்கு சமஸ்கிருதத்தில் விருத்திகள், தாட், அதை பற்றி பேசினார். என்னென்ன எண்ணங்கள் உருவாகுது, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் 12லிருந்து 18 வரைக்கும் அந்த மனோ நிகிரக, மன ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதுக்கு அவர் உபாயம் சொன்னார். மனதை நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உபாயம் சொன்னார். அதில் ஃபர்ஸ்ட் உபாயம் அவர் சொன்னது அங்கே அபியாசமும் வைராக்கியம்.
ஒரு ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மூலியமாக நம்ம ஒரு ஏகாக்கிரத சித்தத்தை மனதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அபியாசம். அடுத்தது வைராகியம், பற்றற்ற நிலை. இந்த உலகம் இருக்கு, உலகத்தில் நம்ம பார்க்கிற பொருள்கள் அனைத்தும் அனித்தியம், வெறும் காட்சிக்கும் தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கு மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஞானத்தை பெற்று அதில் வருகின்ற ஒரு பற்றற்ற நிலை. அடுத்தது நித்திய வஸ்து எதுன்னு தெரிஞ்சு பிரம்ம தத்துவம், அதில் வருகின்ற ஒரு பற்று. அதில் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அதுக்கு அந்த ஆசை மனதில் வருவது, இதில் இருக்கிற பற்றற்ற நிலை. உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனித்தியம்னு மனதில் வருகிற வைராக்கியம். இது விரக்தியினால வர வைராக்கியமோ அல்லது கிடைக்காததுனால வரக்கூடிய வைராக்கியமோ அல்ல, ஞானத்தினால் விவேகம் என்கின்ற பிரித்து அறிகின்ற சக்தி விவேகம், அதன் மூலியமாக பெறக்கூடிய வைராக்கியத்தை பெறவே மனம் அமைதியாகிடும், ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். அடுத்தது 19 22 வரைக்கும் எது டூஸ் டோன்ட்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி ஒரு அறிவுரை சூத்திரங்கள் அமைத்திருந்தார். அப்புறம் 23 29 வரைக்கும் அடுத்த உபாயத்தை சொன்னார். மனதை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த உபாயம் ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனை வணங்குதல். ஈஸ்வரனை நடுவில் கொண்டு வராமல், எனக்கும் என் மனதுக்கும் இடையில் ஈஸ்வரனை கொண்டு வராமல் மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற கருத்தை அவர் ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஈஸ்வரனை அவர் ஏத்துக்கிறவர். அடுத்தது 29 முடிச்சிட்டாரா. 30 ஒரு 32 வரைக்கும் இந்த யோக சாதனம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு நிதித்தியாசனம் பண்ண எதா இருந்தாலும் சரி, அதுல வருகின்ற தடைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி தடைகள் உங்களுக்கு இந்த யோகத்தில் வரலாம். அது தியானமாக இருக்கலாம், நிதித்தியாசனமாகவும் இருக்கலாம். அதுல வரக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படிங்கறத மேக்சிமம் என்னென்ன தடைகள்ங்கிறத அவர் முக்கியமா சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து 33 39 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ், அது வரைக்கும் அந்த தடைகள் நீங்குவதற்குண்டான உபாயம் அத சொன்னார். தடைகள் என்னென்னு 30 32 வரைக்கும் சொன்னாரு. அப்புறம் 33 39 வரைக்கும் அந்த தடைகளை நீக்குவதற்கு என்ன உபாயம் அதை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ 40 கடைசி வரைக்கும் 51 வரைக்கும் இந்த மெடிடேஷன் தியானம் உபாசனையினால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, அந்த சமாதி நிலை சொன்னார் பாத்தீங்களா. இப்ப சமாதிங்கும் போது நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். 2 விதமான சமாதி அவர் பேசினாரு. ஒன்னு பவ பிரத்யேய சமாதி, அதாவது அது சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி, அது மோட்சம் அல்ல. ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு நான் தியானம் செய்பவன், தியானம் செய்கின்ற பொருள், தேய விஷயம், நான் கர்த்தா, தியானம்ங்கிற செயல் நடைபெறுகிறது. இந்த 3 பேதமும் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தை எடுத்து வச்சோமோ அதுலேயே இருத்தல் அப்படிங்கிற பேர் தான் சமாதி. இது பவ பிரத்யேக சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி. அடுத்து அது சம்சாரத்து மோட்சம் அல்ல அப்படிங்கறது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த சமாதிங்கிறத பத்தி அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, நீங்க இந்த தியானத்தில் முன்னேறி கொண்டு வரும்பொழுது, இந்த தியானத்தை ரெகுலரா பண்ணி முன்னேறி கொண்டு வரும்போது 2 பலன்கள் வரும். ஒன்னு முக்கிய பலன், இன்னொன்னு அவாந்தர பலன். தியானம் பண்ணும்போது முக்கிய பலன்கிறது ஏகாக்கிரத சித்தம், புண்ணியம். இதுக்காக நம்ம தியானம் பண்றதே மனம் ஒருமைப்பாடு. அவாந்தர பலமாக நீங்க கேட்கலினாலும் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போலாம். அதுதான் என்ன சொன்ன, நம்ம ஒரு மூக்கு நுனி தியானம் சொல்லுவாங்க. அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டிஃபரெண்டான இதுவரைக்கும் நுகராத ஒரு வாசனையை நம்ம நுகர்வோம். அது மாதிரி நாக்கு நுனி மூக்கு இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பண்ணும்போது, நாக்குல வச்சு பண்ணும்போது ஒரு இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சுவையை உங்க நாக்கு அனுபவிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அல்லது ஒரு தேவதையினுடைய ரூபம் கண்ணுக்கு தெரியலாம். அல்லது இதெல்லாம் அசாதாரண அனுபவங்கள் தியானத்தின் மூலியமாக ஏற்படலாம். இதெல்லாம் அவாந்தர பலன் இல்லைன்னு பதஞ்சலி சொல்லல. பை பிராக்டிஸ் வரணும். சும்மா உட்காந்துட்டு நான் 2 நாள் பண்ணிட்டு 4 நாள் பண்ணிட்டு எனக்கு தேவதை வந்தாங்கிறது கிடையாது. இதெல்லாம் இயர்ஸ் டுகெதர் பிராக்டிஸ் பண்ணி சமாதி நிலைக்கு போனவங்களுக்கு, எது பவ பிரத்ய சமாதிக்கு போனவங்களுக்கு, என்ன சமாதி என்ன, ஞான் தியானம் செய்பவன், தியான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரே எந்த விஷயத்தை தியானத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களோ அதுல மட்டும் நிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அதெல்லாம் ஒரு செகண்ட்ஸ் தான். ஒரு என்ன சொல்றது, ஒரு 12 செகண்ட்ஸ் 14 செகண்ட்ஸ் தான் அந்த தாரணம். அந்த 14x4 சொல்லுவாங்க, 20x12 அதாவது எவ்வளவு செகண்ட்ஸ் நீங்க அந்த சமாதியில் இருக்க முடியுங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் தாரணம்
அதாவது மனதை பிடித்து இழுத்து வருதல், அது ஒரே இடத்துல நிக்கிறது பழக்கிறதுக்கு, அதுல நின்று பழகிறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தான் நிக்க முடியும் பிகினிங்ல. அதுக்கப்புறம் ஒரு 12 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த சமாதிங்கிறது அது இன்னும் ஒரு 144 செகண்ட்ஸ், அந்த அளவுக்கு தான் சமாதியில் இருக்க முடியும். அதை அவர் கணக்கோடு சொல்ல போறார். பின்னால வர ஸ்லோகத்துல சூத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி சமாதி நிலை இருக்கும்போது நமக்கு அவாந்தர பலனாக என்ன கிடைக்கலாம்? ஒரு தேவதையோட ரூபம் தெரியலாம், அல்லது ஒரு அசாதாரண அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம ஒரு ஜோதிக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி நிறைய வரலாம், வராமையும் இருக்கலாம். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு பிரதானம் அல்ல. இறைவனை பற்றிய ஞானம் பெறணுங்கிறவங்க தியானத்துக்குள்ள போய் ஏகாக்கிரத சித்தத்துக்கு மட்டும்தான் நம்ம போறோமே தவிர, அங்கு கிடைக்கிற அவாந்தர பலனுக்கு பின்னால போய் அதை புகழுக்காகவோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ ஒரு பேர் வாங்குறதுக்காக நாம் அது பின்னால போயிடக்கூடாதுங்கிறது பதஞ்சலியோட அட்வைஸ். அதெல்லாம் என்னது? சமாதிக்கு உட்பட்டது, அதான் என்ன சொல்றது, சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி, அது நமக்கு முக்கியம் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். அது வரும்போது என்னவா நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசாதாரண அனுபவங்கள் உங்களுக்கு தியானத்தில் ஏற்பட்டால் அது என்னவா நீ பாருங்கிறாரு பதஞ்சலி. நான் போயிட்டு இருக்கிற பாதை சரி அப்படிங்கிற தியானம் உறுதிப்படுத்திக்கலாம். நான் போயிட்டு இருக்கிற பாதை சரின்னு மட்டும் ஏத்துக்கிட்டு அதை விட்டுறணும், அதுல போயிடக்கூடாது. ஏன்னா அதுல போனோம் அப்படின்னா நாம எங்க வேதாந்தத்து பக்கம் அவர்கள் வரமாட்டார்கள். வாழ்க்கை ஃபுல்லா எதுலதான் இருப்பாங்க? மெடிடேஷன் மெடிடேஷன், தவம் தவம் தவம். தவம் இஸ் நாட் மோக்ஷம். அது நமக்கு ஆனந்த பிராப்திய துக்க நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மோட்சத்தை அது கொடுக்கும், அதனால் பெற முடியாது. ஏங்க தவம்ங்கிறது எனக்கு மோட்சத்தை கொடுக்காதுன்னா, தவம்ங்கிறது ஒரு கர்மம் இல்லைங்களா? தவம்ங்கிறது என்னது? ஒரு கர்மம். ஒரு காலத்தில் ஆரம்பிச்சு ஒரு நேரத்துக்கு பண்ணுவீங்க, அது ஒரு காலத்துல முடிஞ்சுது தவம். அப்போ அது என்னது? அனித்தியம். அந்த அனித்தியமான ஒரு கர்மம் என்ன எடுத்துக்கலாம்? மத்த கர்மத்தை விட ஏன் தவம் உயர்ந்ததுன்னு சொல்றோம்? இப்ப காய்க்குமா ஒரு பூஜை பண்றோம், அதை விட கஷ்டம் மந்திரத்தை வாச்சிக்க கர்மமா இறைவனை வழிபடுதல், அதை விட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லாங்குவேஜ் புரிஞ்சு கேட்டு ஒப்பிக்கு படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, அதெல்லாம் வாச்சிக்க கர்மம். காய்க்க கர்மத்தை விட வாச்சிக்க கர்மம் கொஞ்சம் உயர்ந்தது. வாச்சிக்க கர்மத்தை விட மானசமா வழிபடுறது, தவம் பண்றது, ஏகாக்கரிசி, அதாவது இறைவனை பற்றி நினைத்து தவம் பண்றான்னு வச்சுக்கலாம், அது அதை விட உயர்ந்தது, கொஞ்சம் கஷ்டம் கூட, பலனும் அதிகம். ஆனாலும் அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கர்மம். கர்மம் ஜடம், அது என்ன தராது? பலனை தராது. அதாவது மோட்சத்தை கர்மத்தினால் பெற முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை கத்துக்கணும். ஏன்னா இது மாதிரி அவாந்தர பலன்களை பின்னாடி போய் வேதாந்தத்தை விட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனாலதான் பதஞ்சலி வான் பண்றாரு, ஜாக்கிரதையா இரு, அதுல மயங்கிராத, தவத்துக்கு பின்னால போய் மயங்கிராத. அதுல கிடைக்கக்கூடிய ஏன்னா அந்த தவம்ங்கிறது ஒரு சுகத்தை கொடுக்கும், அதுல மயங்கி விடாதீர்கள். எங்க வந்துடணும்? திருப்பி வேதாந்தத்துக்கு வந்துடணும். எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அந்த விவேகம் வைராகியத்தை பெற்று ஒரு குருமுக்கேன சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு வந்துடணும். அதுலயே மயங்கி போய்விடக் கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கலாம் கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் நீ எடுத்துக்கலாம் தியானம் பண்றதுக்கு? தேய விஷயம் தேயம்னா அது விஷயம். என்ன விஷயம் எடுத்துக்கலாம்? ஒரு மகானை நீ எடுத்து வச்சு தியானம் பண்ணலாம். அதாவது தெய்வீ சம்பத்து, நற்பண்புகள் உடைய ஒரு மகான். நான் சொன்ன தாயுமானவர் யாரா இருந்தாலும் சரி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அவர் பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்கள நல்ல தெய்வீ சம்பத்து உடையவர்களை நீங்க தியான வஸ்துவாக வச்சு தியானம் பண்ணினீங்கன்னா அவரிடம் இருக்கிற வைராகியம், அவரிடம் இருக்கிற நற்குணங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எதை எடுத்து வச்சு பண்ணணும்? மகான்களை, அதாவது சாத்விக விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்ணு. சாத்விகமான விஷயம், அது மகான்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கனவு வருது, கனவுல ஒரு சிவபெருமான் தோற்றம் நமக்கு வருது, அதை பகலில் நினைச்சு நம்ம தியானம் பண்ணலாம். எல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கிறார் பதஞ்சலி. நீ இதுதான் விஷயம்னு இல்லை, நீ எதை வேணா வச்சு தியானம். என்னன்னா மனம் அதுல ஈஸியா அடங்கணும், விஷயம் அப்படி இருக்கணும். என் மனம் சில பேர்த்துக்கு எந்த ஒரு விஷயத்தில் மனம் அடங்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயத்தில் மனம் அடங்கும். சோ அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம மனம் எதில் ஈஸியா அடங்குது, ஒரு இடத்துல போய் உட்காருதுன்னு கண்டுபிடிச்சு எந்த விஷயத்தை எடுத்து வச்சு வேணாலும் தியானம் பண்ணலாம். ஏன்னா இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வச்சு கூட நீங்க தியானம் பண்ணலாம், அதுவும் இறைவனின் வெளிப்பாடு.
ஆனா மெயின் ஏன் விஷயங்கள் மாத்திரம், தியான விஷயங்கள் ஏன் மாத்திக்கிறோம்னா, ஒருத்தருக்கும் இப்ப இஷ்ட தேவதாங்கிறது ஈஸியா போய் ஒருத்தர் நம்ம உனக்கு பிடித்த இஷ்ட தேவதை யாரு, இப்ப முருகன் ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீ முருகன் தியானம் பண்ணு, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா மனம் அடங்கும். அதுதான் முக்கியமே தவிர எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. என் மனம் எதில் லயிக்குது, ஈஸியா வந்து உட்காருங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல உட்காரம் பாத்தீங்களா, அதுதான் சிறந்தது விஷயம். அப்புறம் நித்ரா, தூக்கும் போது நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், அதை கூட நீங்க தியானம் பண்ணலாம். தூக்கும் போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், ஆப்ஜெக்ட் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம நான் தூக்கத்தில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறேங்கிற அந்த ஆனந்தத்தை எடுத்து வச்சு கூட நீங்க மெடிடேஷன் பண்ணலாங்கிற அளவுக்கு அவரு என்ன சொல்றாரு, கீழே இறங்கி வர்றாரு. எந்த விஷயத்தை வேண்டாலும் நீ எடுத்து வச்சு கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், சின்ன குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சொந்த விருப்பத்தில் வளர்ச்சி அடையணும். ஒரு டெசிஷன் நானே எடுக்கணும், அதுலதான் நான் வளர முடியும். எந்த ஒரு டெசிஷன், இப்ப நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அது நானே எடுக்கணும், எடுத்தா தான் அதுல வந்து வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்ப மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக ஒரு முடிவை நான் எடுத்தேன் என்றால் அதில் வளர்ச்சியை காண்பது கடினம். இதுதான் சீக்கிரட். அப்போ அந்த முடிவு நான் எடுக்கணும், அதுல நான் நானா எடுக்கிற முடிவில் நான் வளர்ந்துருவேன் வச்சுங்களா. அப்போ அந்த நானா முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குண்டான அறிவை பெற்றுக்கணும். அப்படித்தான் குழந்தைகளை வளர்த்துருப்பேன். அந்த குழந்தை ஒரு குழந்தை தானா முடிவெடுத்து வளர்வதற்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப தானா முடிவெடுக்கிறதுக்கு உண்டான என்ன பண்ணணும், நம்ம அந்த அறிவை கொடுத்துடணும். அந்த அறிவை கொடுத்துட்டு நீ முடிவெடுன்னு விட்டுறணும். இது இப்படி போனேன்னா இது நல்லது, இப்படி போனேன்னா இது கெட்டது, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது இப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவெடுக்கிற தன்மையை குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணும். அதுதான் பெருசானாலும் வரும். இல்லைன்னா பாருங்க, சில பேரு உட்கார்றதுக்கு 4 பேர்த்துட்டு ஐடியா, எந்திரிக்கிறதுக்கு 4 பேர்த்துட்டு ஐடியா கேட்டுட்டு தான் ஒண்ணு செய்யறது. அது டிபெண்டன்ஸ். வி ஆர் லூசிங் அவர் சுதந்திரம். நம்ம நினைக்கிறோம் பெண் சுதந்திரம் வேணும், அப்படியா இப்படியான்னு ஆர்கியூ பண்றோம். நம்ம எங்க போய் மாட்டிட்டு இருக்கோம்னு பாருங்க. ஒரு எனக்கான முடிவை நான் எடுப்பதற்கு நான் ஏன் மத்தவங்களை டிபெண்ட் பண்றேன்? டிபெண்டன்ஸ்னாவே அடிமைன்னு அர்த்தம். மற்றவங்களை நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஒரு முடிவு எதுக்கு வேணா எடுத்துக்கோங்க. மற்றவங்களை நீங்க சார்ந்து இருக்கிறீங்கன்னா அது அடிமைத்தனம். எந்த ஒரு மனமும் அடிமைத்தனத்தை விரும்புவது கிடையாது. வேற வழி இல்லாம அவங்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அவங்க மேல அவங்க எடுக்கிற முடிவுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க, மத்தவங்களை போய் முடிவெடுக்குன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த அறிவை நான் வளர்த்து கொள்ளணும்னு நினைக்கணும். மத்தவங்க இருந்து வாங்கினா அது நல்ல ஐடியா, அவங்க இருந்து கேட்டு நல்ல ஐடியா வாங்கிக்கலாம் நாம நினைக்கலாம். அப்படி அல்ல. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு முடிவை நான் எடுக்கணும். நல்லதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒரு கெட்டதையும் கேட்டு அந்த விஷயத்துல கெட்டதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா முடிவு நான் எடுக்கணும். அங்கதான் வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் பதஞ்சலி இப்ப என்ன சொல்றாரு சொல்லிட்டு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதாவது இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். பதஞ்சலி நீ செய்யறியோ செய்யாம போறியோ அது ஓ இஷ்டம். எப்படி விடுறாரு பாத்தீங்களா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் நான் சொல்றேன். பதஞ்சலி இப்ப என்ன சொன்னாரு, நீ செய்யி, நீ செய்யாம போ, அது உன் இஷ்டம். நான் என்ன பண்றேன், சொல்றத சொல்லிட்டேன். நீ முடிவெடுத்து எடுத்துக்கோ. எந்த விஷயம் வேணும்னு பண்றியா நீ முடிவெடுத்து பண்ணிக்கோ. இதுதான் வந்து உண்மையான ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு உதவும். ஏன்னா அவரே முடிவெடுத்து நீ இதை பண்ணு அதை பண்ணு ஏங்க சொல்லல, இதுதான் பெஸ்ட், இதை பண்ணு, இந்த விஷயத்தை எடுத்து வச்சு பண்ணு அப்படின்னு ஏன் சொல்லல? அவர் ஏன் சொல்லினா முடிவு நாம் எடுக்கணும். அதுல இருந்து இப்ப நாம என்ன கத்துக்கிறோம், நான் வாழ்க்கையில ஒரு வேல்யூ, எனக்கு உண்டான முடிவை நான் எடுக்க கற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த முடிவை எப்ப சரியா எடுப்போம், அதற்குண்டான ஞானத்தை பெற்றுட்டு அந்த முடிவு எடுக்கணும். எந்த விஷயம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பிளஸ் என்ன, அதுல இருக்கிற மைனஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஒரு முடிவு எடுத்து போகணும். மத்தவங்க சொல்றாங்கறதுக்காக ஒரு முடிவை எடுத்து விடக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதுல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டே வரணும். ஆனா முடிவு எடுக்கிற இடத்தில் நான் நிக்கணும். மத்தவங்க சொன்னாங்கறதுக்காக எடுத்த அது வளர்ச்சிக்கு, அந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு அது உதவாது. புரிஞ்சுங்களா? சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ஏன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம்னா, அதாவது எங்க வந்து உங்களுக்கு அன்பு உள்ளதோ அங்க மனம் இயற்கையாக ஒன்றும். எந்த விஷயத்துல நமக்கு அன்பு இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த விஷயத்துல வந்து ஈஸியா மனம் ஒன்றிவிடும். அது வந்து தியானத்துக்கு உண்டான விஷயமாக எடுத்துக்கொண்டால் தியானம் சக்சஸ் ஆகும்.
ஏன்னா அன்பை வாகனமாக கொண்டது தியானம். அன்பை வாகனமாக கொண்டது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு எது பிடிச்சதோ, உனக்கு எது அன்பான விஷயமா தோணுதோ அதை எடுத்து வச்சு பண்ணு. அது எது வேணா பண்ணலாம், தவறில்லை. மனம் ஈஸியா அன்பை வாகனமாக கொண்டது தியானம். அதனாலதான் பாருங்க, தியானம் சென்றதுனால தியானம் பண்ணணும் உட்கார்ந்தானே என்ன கேட்பாரு குரு ஃபர்ஸ்ட் எடுத்துன, உன்னுடைய இஷ்ட தேவதா என்ன? அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாரு. உன்னுடைய இஷ்ட தேவதா என்னன்னா இயற்கையாக அந்த தேவதையின் மேல அந்த மனம் ஒன்றிவிடும். அதனாலதான் அதை நீ தியானம் பண்ணுன்னு சொல்றதே தவிர, ஒருத்தருக்கு ஒண்ணு ஒத்து வருதுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு அதே விஷயம் தியான விஷயமாக ஒத்து வரும் என்பது கஷ்டம். 50 பேர் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா 50 பேர்த்துக்கும் ஒரே விஷயம் தியான விஷயமாக வைத்தால் ஒத்து வருவது கடினம். 50 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா 50 பேர்த்துல சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் அடங்கும். அவர் சொல்லி கொடுக்கற விஷயங்கள் மனம் ஒடுங்கும், சில பேர்த்துக்கு அது ஒத்து வராது. அப்ப என்ன பண்ணணும், அவங்கவுங்க இண்டிவிஜுவலா பார்த்து அவங்கவுங்களுக்கு எது இஷ்டமோ அதை பண்ணுனா தியானம் சக்சஸ் ஆகும். அதைத்தான் அவர் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப நம்ம சூத்திரம் நம்ம பார்க்க வேண்டிய சூத்திரம் 40வது சூத்திரம். அதாவது என்ன சொன்ன, 40லிருந்து 51 வரைக்கும் மனம் நன்கு ஒடுங்கிவிட்டால் அந்த மனம் எப்படி இருக்கும் அதத்தான் சொல்றார். பிரயோஜனம் இந்த தியானம் பண்ணி நம்ம மனம் நன்கு வைராகியத்தின் மூலியமாக, அபியாசத்தின் மூலியமாக, ஈஸ்வர அர்ப்பணா புத்தி அல்லது ஈஸ்வர பக்தி மூலியமாக இதையெல்லாம் கைக்குள்ள வச்சு ஒரு தியானத்தை பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, அதனுடைய மனம் நன்கு ஒடுங்கிருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த மனம் எப்படி இருக்கும், ஒடுங்காத மனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனம் ஒடுங்குச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறதா 40லிருந்து கடைசி இந்த பாதம் முடிகிற வரைக்கும் ஸ்லோகங்கள் அனைத்தும் அவர் அதான் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட், பரமாணு பரம மகத்வாந்தோசிய வசீகாரக. என்ன வசியமாகுமாமா ஒருவனுக்கு? மனம் நன்கு ஒடுங்கிவிட்டால் பரமாணு பரம மகத்வாந்தோசிய வசீகாரக. பரமாணு பரம மகத்வாந்தோசிய வசீகாரக. இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் என்னன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மீனிங் எழுதிக்கலாம். பரமாணுனா அணு முதல். பரமாணுன்னு என்னங்க? அணு முதல், மிக சிறியது முதல். பரமகத்து ஃபர்ஸ்ட் பரமாணு, அணு முதல் மிக சிறிய. பரமகத்து வாந்தக அப்படின்னா அண்டம் வரை. பரமகத்து ஹத்வ அந்தக, பரமஹத்வ அதை பிரிக்கும் போது பரமஹத்வ அந்தகனா அது வரைக்கும், அப்படின்னா இந்த அண்டம் வரைக்கும். மிக பெரியதுன்னு வச்சுக்கலாமே. மிக சிறியது அணு இல்லைங்களா? மிக பெரிய, நமக்கு தெரிஞ்ச பெருசு சின்னது சொல்றாரு அவரு. மிக சிறிய அணு முதல் அண்டம் வரை, அணு முதல் அண்டம் வரை தான் அவர் அப்படி சொல்றாரு. அந்த பரம அணு பரமஹத்வ அந்தகன அது வரைக்கும். அஸ்ய வசீகாரக, எந்த விஷயத்தை எடுத்து வச்சு அணு முதல் அண்டம் வரை எந்த விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க மெடிடேஷன் தியானம் பண்றீங்களோ அது உங்களுக்கு வசப்படும். அதான் அவர் சொல்றார். தனக்குள் தான் வைக்கின்ற அந்த விஷயங்கள் அனைத்தின் மீதும் அது அனைத்தும் அவனுக்கு வசப்படும். வசீகாரகனா வசப்படுத்தல் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கலாம். வசப்படுத்தும். தடைகள் என்ன சொல்லனா, தடைகளற்ற ஆதிக்கம் ஏற்படும். வசீகாரனா 2 அர்த்தம் சொல்ல. ஒண்ணு அந்த ஆதிக்கம் ஏற்படும், அடுத்தது அனைத்தும் அவனுக்கு வசப்படும் அப்படின்னு சொல்றாரு. சின்னது முதல் நீ பெரியது வரை எதை எடுத்துக்கிறியோ, அதாவது ஒரு தொந்தரவு இல்லாத மனதின் மூலமாக. ஏன் இவர் சொல்றாரு இந்த மெடிடேஷனை ஏன் பண்ணுங்க, தியானத்தை பண்ணி ஏகாக்கிர சித்தத்தை ஏன் பெறணும்னா, இந்த அண்டம் முதல் அணு முதல் அண்டம் வரை நீங்க எந்த விஷயத்தை எடுத்து வச்சாலும் பண்ணி அந்த சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கறத அர்த்தம். இதனுடைய விளக்கம் இந்த மாதிரி வருது, ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. வசப்படுத்துதல் அப்படின்னாங்க, இப்போ நம்ம வேதாந்த வகுப்புகளுக்கு வர்றோம். இப்ப நமக்கு பிரகிருதி தத்துவம், மாயா தத்துவம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமே, நமக்கு அது புரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னால அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியல. அப்படிங்கும் போது
அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனதில் இருக்கிற கிளேசங்கள் தான் புரியறதுக்கு தடையா நிற்கும். அந்த விஷயத்த குரு சொல்றாரு, என்னால அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதில் இருக்கிற கிளேசங்கள், ராக துவேஷம் ஏதோ ஒண்ணு அது தடையா நின்றுட்டு இருக்கும். நமக்கும் அந்த புரிதலுக்கும் இடையில் நிற்பது மனதில் இருக்கிற கிளேசங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தியானம் பண்ணும்போது அந்த ஒரு பிரகிருதியை நினைச்சு தியானம் பண்றது, அண்டம் முதல் அணு முதல் அண்டம் வரை, நீங்க எந்த புரியாத இடமா நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு பிரகிருதி தத்துவம் இல்ல மாயை தத்துவம், அதை எடுத்து வச்சு அதையே தியானம் பண்ணும் பொழுது அதை புரிந்து கொள்கின்ற சக்தி நமக்கு கிடைக்கும். ஏன் மனதில் இருக்கிற கிளேசங்கள் குறைந்து நமக்கு அதை வழிகாட்டும், புரிந்து கொள்வதற்குண்டான வழி அமையும். எந்த விஷயமான எடுத்துக்கலாம். நீங்க பஞ்ச கோஷ பிரக்ரியா டெக்னிக் நமக்கு புரியல, இல்ல அவஸ்தாத்திரைய சாட்சினா என்னன்னு புரியல, இல்ல அறிவுக்குள்ள அறிவு, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டர் கான்சியஸ், இதெல்லாம் எனக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் புரியாம போகாது. ஏதோ ஒரு இடம் லாக் ஆயிருப்போம். அந்த இடத்த தெளிவு பெற்றுக்கொண்டு, தெளிவில்லாம பண்ணக்கூடாது, நமக்கு வர டவுட்டை தெளிவு பெற்றுக்கொண்டு அப்புறம் அதை தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வசமாகும். நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, அண்டம் அணு முதல் அவர் போட்டார் அண்டம் வரை எடுத்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வசீகரமாகும்னா நமக்கு அது அந்த அறிவு நமக்கு அதான் அந்த மனம் அதில் ஒட்டும். ஏன்னா புத்தி புரிஞ்சுக்கும் பிரகிருதின்னு என்ன மாயின்னு இந்த மனம் இருக்கே நொய்ங்கும். அப்போ இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, மனதில் ஒரு சக்தி பெறுவதற்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிற சக்தி மனதிற்கு வேண்டும். என்ன சொல்றான் பிரம்ம தத்துவம், அந்த உண்மையை ஏற்றுக்கிற அளவுக்கு மனம் சக்தி பெற வேண்டும். அதுதான் பிரச்சனை. சொல்லி கொடுக்கும் போது எனக்கு இது புரியல அப்படின்னா உங்க மனம் இன்னும் சக்தி பெறலின்னு அர்த்தம். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனம் சக்தி பெற வேண்டும். அந்த சக்தியை கொடுப்பது தியானம். எந்த விஷயம் புரியலையோ நீங்க அதையே வச்சு தியானம் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த தத்துவம் ஈஸியா புரியும். நீங்க பாருங்க, இதத்தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு வேதாந்த வகுப்புகள், அப்ப நீங்க வேதாந்த வகுப்புல அப்படியே நீங்க திரும்பி பாருங்க, சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு தத்துவம் இல்லைங்களா, பிரம்ம தத்துவம், இதத்தான் நம்ம பண்றோம்னு சொல்ல வரேன். பிரம்ம தத்துவம், பிரகிருதி தத்துவம், மாயா தத்துவம், சத்துவகுண பிரதான ஈஸ்வர, திருப்பி 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 என்னது அதுக்கு பேரு, எத்தனை தடவை படிக்கிறோம் சிருஷ்டிய. ஏன் படிக்கிறோம்? ஒரு தடவை சொல்லிட்டா புரியாதாங்க, எங்களுக்கு அதையதான் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதல்ல, திருப்பி திருப்பி அதுக்கு பேரு தாங்க அபியாசம், தியானம். கண்ணை மூடி உட்கார்ந்து பண்றது தியானம் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு பேர் என்னது, நிதித்தியாசனம். வேதாந்தத்துல ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு புரிஞ்சுக்கிட்டு அதுல தியானம் பண்றதுக்கு பேர் தாங்க நிதித்தியாசனம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் போது அது ஞானம் ஏற்படும். ஒரு சிருஷ்டிவே எடுத்துக்கலாம், இப்படிதான் இறைவன் உலகத்தை படைத்தார்னு ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க, அப்ப ஞானம் ஏற்பட்டுரும், அது புத்தி ஏத்துக்கும். ஆனா மனம் என்ன பண்ணும், நீட்ஸ், அதுல போய் மூழ்குவதற்கு மனம் நீட்ஸ் அபியாசம். திருப்பி திருப்பி அதை கேட்கணும். நமக்கு என்ன ஆயிரும்னா இதுதான் தெரியுமில்லன்னு அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருவோம் கிளாஸ. அப்படி விடக்கூடாது, திருப்பி நீங்க அந்த இடத்துல சிந்திக்கணும். பிரம்ம தத்துவத்தை சிந்திக்கணும், பிரகிருதி தத்துவம் ஜடம்னு சிந்திக்கணும், அதுல இருந்து வர்ற ஈஸ்வர தத்துவம்னு சிந்திக்கணும், அது சத்துவ குண பிரதான பிரகிருதி, சமோ குண பிரதான இத மறுபடியும் கேட்ட விஷயம்னு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. நம்ம மனதை கொண்டு அங்க பொருத்தணும். அதனாலதான் இத்தனை தடவை எதை பத்தி படிச்சிருக்கோம், சிருஷ்டி. எத்தனை டெக்ஸ்ட்ல சிருஷ்டின்னு படிக்கிறோம். எங்க ஒரு தடவை படிச்சது எதானா, எதுக்குங்க திருப்பி திருப்பி படிக்கிறேன்னா அப்பதான் மனமதில் பொருந்தும். அறிவு என்பது புத்தியில் ஏற்படுதுங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஞானம் ஏற்பட்டுரும். ஆனா மனதில் அந்த விஷயத்தை பொறுத்துதல் இருக்குது பாருங்க, இட் நீட்ஸ் அபியாசம். திருப்பி திருப்பி அது சிந்திக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன படிச்சோம், சிருஷ்டியை பத்தி இத்தனை வகுப்புகள் நம்ம திருப்பி திருப்பி படிப்பதற்கு காரணம் அதுதான். ஒரு தடவை நீங்க அதை சேர்த்த சிந்திக்கணும், புரியுதுங்களா? பிரகிருதி தத்துவத்தை சிந்திக்கணும். எவ்வளவு தடவை நீங்க சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் மனம் அதை பிடிச்சுக்கும். அதுக்குதான் அதத்தான் அவர் இங்க என்ன சொல்றாரு, இது நிதித்தியாசனத்தை நான் சொன்னேன். அவரு மனம் உனக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியலனா, நம்ம இதை நிதித்தியாசனம்ங்கிறது நம்ம கிளாஸ்ல வகுப்புல கூட படிக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்றதுங்கிற அந்த இடத்துல நம்ம சிந்திப்போம். இதுக்கு பேர் நிதித்தியாசனம். இது சிரவணம் மனனம் கிளாஸ்ல கேட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய விஷயம் நிதித்தியாசனம். எந்த விஷயம் புரியலையோ அதை நம்ம தியானம் பண்றது. தியானம்னா கண்ணை முழிச்சுக்கிட்டு பண்றது, விசாரம் பண்றதுங்கிறது. கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது we are not closing our eyes during the class hours இல்லீங்களா? அப்போ முழிச்சுக்கிட்டு பண்ற ஒரு தியானம், அதுதான் நிதித்தியாசனம்.
ஆனா ஏகாக்கிரத சித்தமே எனக்கு 1 hour கிளாஸ்ல உட்கார முடியலிங் போதுதான் என்ன தேவைப்படுது, ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு திருப்பி மெடிடேஷன் தியானம் பண்ணுதல். அந்த ஏகாக்கிரத சித்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தியானம் இஸ் நாட் நீடட். அது உங்களுக்கு ஏகாச்சித்த வர வரைக்கும் அது உதவி பண்ணும், அவ்வளவுதான். அதோட இது ரிலே மாதிரி அது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம எங்க வந்துடணும், சிரவணம். அந்த மனதை பக்குவப்படுத்திட்டு முறைப்படுத்திட்டு நம்ம எங்க வந்துடணும், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை காதால கேட்டு அதை மறுபடியும் என்ன பண்றது, நிதித்தியாசனம். அதான் அவர் சொல்றாரு, அணு முதல் அண்டம் வரை எதை நீ வச்சு சிந்திக்கிறியோ அது உன்னுடைய வசப்படும். பிரகிருதி என் வசமாகணும், அப்பதாங்க மாயா என் வசமாகணும். புரியுதுங்களா? அது ஞானம் என்பது வேற, மனம் போய் அதுல பொருந்துதல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வசம். மனம் அந்த விஷயத்தில் அப்படியே பொருந்திரும், நமக்கு அப்படியே என்ன சொல்றது, அப்படியே அந்த ஞானம் அதுல என்ன சொல்றது, அந்த அறிவில் எந்த விதமான சம்சயம் இல்லாம எப்ப கேட்டாலும் தெளிவான பதில் வாயிலிருந்து வரும். அதுதான் என்ன சொல்றாரு அவரு, பரமாணு முதல் பரம மகத்துல பெருசு. எதை வேணா நீங்க அண்டம் வரைக்கும் எதை வேணா எடுத்து பண்ண, எதை பண்றியோ அது உன்வசப்படும்னா அது அப்படியே என் கையில வந்து சிக்கிக்குமா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, என் மனது அதை ஈஸியாக புரிந்து கொள்ளும் அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ பதஞ்சலி எதுக்கு படிக்கிறோம், ஒருத்தர் கேட்டாங்க, இது என்னென்ன பிரயோசனங்க பதஞ்சலி படிக்கிறதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை ஒழுங்குபடுத்துதல், செம்மைப்படுத்துதல். அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் என் கட்டுக்குள் வரணும். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு துக்கம் தருகின்ற எண்ணங்களிலிருந்து நான் விடுபடணும். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மனம் அதுல உட்காரணும். நான் இதை நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த மனம் அந்த எண்ணத்தை நினைக்க கூடாது. அதுதான் கட்டுப்பாடு. புரியுதுங்களா? நான் ஒரு மணி நேரம் வகுப்புகள் கவனிக்கணும், உதாரணத்துக்கு 1 மணி நேரம் நான் வகுப்புகள் கவனிக்கணும் புத்தி முடிவு பண்ணி வந்து உட்கார்ந்துட்டேன்னா அந்த 1 மணி நேரம் வகுப்புல இருக்கணும். அப்ப மனம் கட்டுக்குள் வந்துருச்சுன்னு அர்த்தம். மனம் வெளியில போகுதா, யூ நீட் சம் மெடிடேஷன். இது நீ வகுப்புகள் கவனிச்சு இது என்னதான் ஒரு டைப் ஆஃப் தியானம். 1 hour we are doing தியானம் in the form of நிதித்தியாசனம். அதுக்காக தான் பண்றது. அப்புறம் முக்கியமா இந்த வேதாந்தம் படிக்க வந்தவங்களுக்கு அந்த ஏகாக்கிரத சித்தம்ங்கிறதுங்க ரொம்ப 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 முக்கியம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, டாக்டர் படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் எத்தனை ஒரு ஏகாக்கிரத சித்தம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா வேணும். ஏன் தெரியுங்களா? அவங்க படிக்கிறதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். டாக்டரா இருந்தாலும் லிவர் பத்தி படிக்கணும் அப்படின்னா ஒரு கோணத்தை எடுத்து அறுத்து வச்சா அங்க முன்னால லிவர் இருக்கும், அதை வச்சு அவங்க படிச்சுக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் பத்தின படிப்பு. இது சப்ஜெக்ட பத்தின படிப்பு, அதிசூக்ஷ்மம். அதனால மனம் அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு மேல ஒரு ஏகாக்கிரத சித்தம் இருந்தா தான் இந்த வகுப்புகள் புரியும். புரியுதுங்களா? ஒரு முறைப்படி புரிஞ்சுட்டு போகணும். ஏதோ கேட்ட நல்ல விஷயங்கள் காதல் உழுகுது கேட்கறங்கிறது வேற. முறைப்படி, ரெகுலாரிட்டி, ஒரு முறைப்படி கத்துக்கணும்னா ஏகாக்கிர சித்தம் அவசியம். சோ பெரிய பெரிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க லௌகீக விஷயத்திலேயே பாருங்க, பெரிய விஷயங்களை அடைந்தவர்கள் கண்டிப்பாக மனதை தன் கட்டுக்குள் வைக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள். சோ யோக சாஸ்திரத்தின் மூலியமாக நம்ம என்ன கத்துக்கிறோம், மனதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கொள்கிறோம். அதற்கு வழிமுறை, செய்முறை, பிராக்டிக்கல் சுதந்திரத்தை இங்கு பதஞ்சலி நமக்கு கொடுக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கொள்கை. இப்ப சங்கர் அத்வைதி, ராமானுஜர் பாத்தீங்கன்னா துவைதி, நான் வேறு இறைவன் வேறு, ஜீவாத்மா வேறு பரமாத்மா. இது மாதிரி தத்துவத்தில் அவர்கள் வேறுபடுகிறார்கள். ராமானுஜரும் சரி சங்கரும் சரி தத்துவத்தில் வேறுபாடு. ஆனா பதஞ்சலி 2 பேரும் எடுத்துக்குவாங்க. ராமானுஜரும் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை படிக்க வைப்பாரு, சங்கரரும் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை படிக்கணும் பாரு. ஏன்னா மனம் கட்டுப்பாடு என்பது அனைவருக்கும் அவசியம். தத்துவங்கள் மாறுபடலாம், ஆனா மனம் கட்டுப்பாடுங்கிறது அனைவரும் மனதை என்ன பண்ணி ஆகணும். நம்ம லௌகீக விஷயத்தில் இங்க ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும்னாவே மனதை சரி செய்திருக்க வேண்டும். மனதினுடைய தத்துவத்தை, அது எப்படி வேலை செய்யுதுங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு நம் மனதை பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் மனம் சுதந்திரமா நிலையை அடையும். சுதந்திரம் அதான் பரதந்திரம்னாங்க, அது வேற ஒண்ணு சார்ந்து இருக்காது. மனம் சுதந்திரமாக செயல்படும், எந்த விஷயத்துக்கும் அடிமையாகி விடாது. அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளும். அப்புறம் ஒரு மனப்பாடம் பண்ற சக்தி, புரிந்து கொள்கின்ற சக்தி 2ம் கிடைக்கும்.
எது மனத்தை நீங்க ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். எவன் மனதில் அலைகள் அமைதி அடைந்தனவோ அவனே யோகி. யோகினே யாருங்க? எவனுடைய மனதில் அந்த எண்ண அலைகள் அமைதி அடைகிறதோ, எண்ண அலைகள் இல்லாமல் இருக்காதுங்க, அமைதி. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒரு நீர், ஒரு குளத்தில் இருக்கிற நீர் எப்படி அசையாமல் அப்படி நிக்குதோ அதை போல நம்ம மனம் பிரசன்ன சேத்தசா. அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அசையாத ஒரு மனதை பெறுவதுதான் உண்மையில் வாழ்க்கையிலுடைய வெற்றியே. அதைத்தான், அதை பெற்றவனுக்கு பேர் என்ன? யோகி. சொல்லுவாங்களே, யோகியின் பின்னே வையகம் வணங்கி செல்லும். யோகியின் பின்னே இந்த வையகமே என்ன பண்ணுமா? வணங்கி செல்லும். அவர் இடுகின்ற ஏவலை பணிவுடன் ஏற்கும். கெப்பாசிட்டி. அவர் இடுகின்ற ஏவலை பணிவுடன் ஏற்கும். உண்மையுள்ளவர்கள் யோகத்தில் உயர்வார்கள். உண்மை இருக்கணும், மன தூய்மை இல்லாமல். அடுத்த பாயிண்ட், வெறும் மன தூய்மை, தெய்வீ சம்பத்து, நற்பண்புகள் எதுவும் கிடையாதுங்க. உட்காரம் மெடிடேஷன் பண்றோம், மனதை ஒருமைப்படுத்துறோம். இவங்கள யாரு தெரியுங்களா? அசுரர்கள். ராவணன் என்ன பண்ணா? மன தூய்மை கிடையாது. ஆனா தவத்தை பண்ணி பண்ணி என்ன பண்ணுனா, மனதை ஏக்காக்குறது, சித்தம், தவம். என்ன இது? சிவபெருமானே கீழே இறங்கி வர்ற அளவுக்கு சக்தி படைத்த மனதை பெற்றிருந்தான். என்ன பிரயோசனம்? சோ மன தூய்மையுடன் கூடி அவன் என்ன ஆனா? அசுரர்கள். மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டுட்டான். ஏன்? மன தூய்மை இல்லாத வெறும் மெடிடேஷன் யூஸ்லெஸ். அதனாலதான் சொல்றது, என்ன இருக்கணும்? மன தூய்மைக்கு ரெண்டு சேர்ந்து போகணும். மன தூய்மைக்கு நீங்க முயற்சி பண்ணணும், ஏகாக்கிரத சித்தத்துக்கு மன ஒருமைப்பாட்டுக்கும் நீங்க செயல்படும் போதுதான் சுரபாவம் வரும். சுரர்னா அசுரர்களுக்கு ஆப்போசிட் சுரர்கள். அது தேவ பாவம் நமக்கு அப்பதான் வரும். நீங்க மன தூய்மை பத்தி கவலைப்படுறதில்ல. நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, எங்க வேணா போய்க்கோ, எப்படி வேணா பேசிக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. இப்ப இருக்க மெடிடேஷன் சென்டர்ல அதான சொல்றாங்க, நீங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எங்க வேணா போய்க்கலாம், எதை வேணா பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், வந்து உட்காருங்க, மெடிடேஷன் பண்ணலாம், அதுல உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும். என்ன பாவம் வரும்? அசுர பாவம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் சென்டர்ஸ் எதை டீச் பண்ணணும்? மன தூய்மை. அதுக்கப்புறம் தான் அவங்க எங்க வரணும்? மெடிடேஷன். அப்ப அவங்க என்ன ஆவாங்க? சுரபாவம். இல்லைன்னு என்ன வரும்? அசுரபாவம். அது ஆபத்தானது. வித்தவுட் தெய்வீ சம்பத், நற்பண்புகள் சொல்லி கொடுக்காம மெடிடேஷன்ல போய் உட்கார்றதுங்கிறது, அதுவும் பாருங்க, நம்மளுக்குள்ள ஆர்டர் இருக்கு. நீங்க மெடிடேஷனுக்குள்ள வரணும்னா அதுக்கு முன்னால எது தெரியுங்களா முடிச்சிருக்கணும்? காய்க்க பக்தி முடிச்சிருக்கணும். அதான் காய்க்கணும், உடம்பால் செய்யக்கூடிய வழிபாடுகள் முடிச்சிருக்கணும். மானசமா பண்ணக்கூடிய, அதாவது காய்க்க வாச்சிக்கமா பாராயணம், இதையெல்லாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க வரணும்? தியானத்தின் மூலியமாக இறைவனை வழிபடுதலுக்கு வரணும். இப்ப யாருங்க காய்க்க பூஜை சொல்லி கொடுத்துட்டு, வாச்சிக்க பாராயணம் சொல்லி கொடுத்துட்டு, மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க? இதெல்லாம் என்னது? அந்த என்ன தோணுது? அதாவது தவறான பாதை. அதை என்ன பண்ணு? கடைசியில தூக்கம் இல்லை, பசி இல்லை, எத்தனை பிரச்சனை கொண்டாந்து விடுது. இது தவறு. புரியுதுங்களா? இதுக்காகத்தான் பதஞ்சலி என்ன பண்றாரு? மனதை செம்மைப்படுத்துறதுனா இதை பண்ணுன அப்படின்னா உனக்கு அந்த பயிற்சியை அவர் கொடுக்கிறார். மனதை செம்மைப்படுத்துவதற்குண்டான பயிற்சியை தான் அவர் கொடுக்கிறார். எப்படி நாம என்னென்ன பண்ணி மனதை சரி பண்ணிக்கணும். வைராகியம், அபியாசம் சொல்றாருங்களா, ஈஸ்வர பிரணிதானம், இதெல்லாம் அவர் கொடுக்கிற டெக்னிக். சோ எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த மதமா இருக்கட்டுங்க, மனதை பக்குவப்படுத்தியே ஆகணும். கிமேபிய முஸ்லிம், கிமேபிய கிறிஸ்டின், மனப்பக்குவங்கிறது இட்ஸ் காமன். சோ பதஞ்சலி இஸ் காமன் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ். அவங்க எல்லாருமே ஏன்னா பதஞ்சலி பேசுறதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வேற ஒருத்தரும் பேச கிடையாது. பதஞ்சலி இஸ் த ஒன்லி சோர்ஸ், இஸ் த PhD இன் சைக்காலஜி. புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்து 41வது சூத்திரம். இங்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் 40லிருந்து 51 வரைக்கும் அந்த மனதை பக்குவப்படுத்திட்டீங்கன்னா அந்த மனம் எப்படி இருக்கும், அதனால உங்களுக்கு வர பிரயோஜனம், அதைத்தான் சொல்லிட்டே வராரு. 41வது சூத்திரம் படிக்கிறேன். ஷீன விருத்தேரபி ஜாத்தஸ்யேவ மனேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தஸ்த ததஞ்சனதா சமாபத்திஹி. ஷீன விருத்தேரபி ஜாத்தஸ்யேவ மனேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தஸ்த ததஞ்சனதா சமாபத்திஹி. க்ஷீண விருத்தேரபிஜாத்தஸ்யேவ மனேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு
தஸ்த ததஞ்சனதா சமாபத்தி. இதுல என்ன சொல்றாரு? க்ஷீண விருத்தேகே மீனிங் எழுதிக்கலாம். மொத்த ஜெனரல் கான்செப்ட், இதனுடைய பலன் என்ன, அந்த பக்குவப்பட்ட மனம் எப்படி இருக்கும். க்ஷீணே விருத்தேகே, க்ஷீணமாகுது. எந்த விருத்தி க்ஷீணமாகுது? ரஜோ தமோ குணத்தினால் தோன்றிய விருத்திகள். அது என்ன பார்த்தோம்? அதெல்லாம் துயரத்தை கொடுக்கக்கூடிய விருத்திகள். அதுதானே சத்துவ குண விருத்திகள் நமக்கு துக்கத்தை கொடுக்காது. ரஜோ குண விருத்தி எண்ணங்கள், தமோ குண மனம் தமோ குண பிரதான மனத்திலிருந்து தோன்றுவது தமோ குண விருத்தி, ரஜோ குண பிரதான மனதிலிருந்து தோன்ற விருத்தி ரஜோ விருத்தி. இந்த ரஜோ விருத்தி தமோ விருத்தி ரெண்டும் தோன்றிய துயரம் தரும் விருத்திகள் விலகிவிடும். க்ஷீணம்னு என்ன? அழியும், தோன்றாது, விலகிவிடும். போயிட்டு எது வரணும்? ரெண்டு போயிடுச்சு. அப்ப என்ன வரணும்? சாத்விக விருத்தி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனம் அமையும். எது ரெண்டு போயிரும்? ரஜோகுணத்தில் தோன்றிய விருத்திகளும் தமோ குணத்தில் தோன்றிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மள விட்டு போயிரும். சாத்விக மனம் அமையும். சாத்விக விருத்திகள் தோன்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அபிஜாத்தஸ்ய இவ மனேகே, மனேகன மணிதாங்க மனேகே இருக்குது. எது எப்படிப்பட்டவமா? இவர் என்ன சொல்றாரு? அதாவது இப்ப இயற்கையாக கிடைக்கிற நீங்க அந்த ஜாதி கல்லு, வைரம், அதையெல்லாம் பாருங்க. அதுக்கு இயற்கையிலேயே அந்த விலை உயர்ந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூய்மை, பிரகாசம் ஆஃப் இட்ஸ் ஓன் இருக்கா இல்லையா? தானே பிரகாசிக்கக்கூடிய சக்தி கொண்டது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கற்கள். அதை போல அபிஜாத்த சிவ மனேகே, இயற்கையிலேயே தூய்மை அடைந்த பளிங்கு போன்ற கற்கள், மணியை போல, மணியை போல, இயற்கையிலேயே தூய்மை அடைந்த கற்களை போல. என்ன சொல்றாரு அதுக்கப்புறம்? கிரஹீத்ரு கிரகண கிராக்கியேஷு. ஃபர்ஸ்ட் கிரஹீத்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சமாதி, கிரஹீத்ரு சமாதின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, கிரஹீத்ருனாங்க நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அஸ்மிதா அப்படின்னா நான் இருக்கிறேன், என்னையே நான் தியானம் பண்றது. அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சமாதி. சமாதின்னு என்னங்க? நான் தியானம் பண்றேன், என்ன விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன், என்ன செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதுவும் தெரியாமல் நான் என்ன விஷயத்தை எடுத்து வச்சேன்னா அதுலயே நிக்கிறேன். இப்ப என்ன விஷயம்? நான், அந்த கான்சியஸ்னஸ், நான் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதுலயே இருத்தல். அந்த சமாதிக்கு பேரு கிரஹீத்ரு சமாபத்தின்னு சொல்லுவோம். சமாதின்னு சொல்லலாம். சமாபத்தின்னு போடுறாரு அவரு, சமாதி. அப்ப அங்க என்ன விஷயம்? நான் இருக்கிறேன், என்னையே நான் தியானம் செய்தல். அகங்கிருத்த தியானம் சொல்லுவோம். அதாவது இது அகங்கிருத்த தியானம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தேவதை நினைச்சுக்கிறது, அந்த தேவதையாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்றது. அப்படின்னு தியானம் பண்றது அந்த தேவதையாகவே அகம், அந்த இஷ்ட தேவதா, அந்த இஷ்ட தேவதாவாக நான் இருக்கிறேன் நினைச்சு ஒரு தியானம் பண்ணுதல். அதன் மூலியமாக அதை அந்த அந்த விருத்திகளை கொள்பவன், அது என்னது? நான் அந்த இஷ்ட தேவதையாக இருக்கிறேன் ஒரு விருத்தி வரும் பார்த்தீங்களா, அந்த விருத்தியை கொள்பவன், அதை அனுபவிப்பவன், அவனுக்கு என்ன அந்த சமாதிக்கு பேர் என்ன? கிரஹீத்ரு சமாதி கிடைக்கும். அந்த சமாதிக்கு பேர் தான் டிஃபரன்ஸ் வச்சுங்களா. அடுத்து என்ன சொல்றாரு? கிரகண. இப்போ கிரகணம்னாங்க உடலில் இருக்கிற ஒரு அங்கங்கள், எதை வேணா எடுத்துக்கலாம். கண்ணு, காது, மூக்கு, கரணம். கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கரணங்கள் இருக்கு. கை, வேலை செய்யக்கூடிய கரணங்கள், கை, கால், இது மாதிரி இந்த விஷயங்களை கர்மேந்திரியமும் எடுத்துக்கலாம், ஞானேந்திரியத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்து அதுல அதை விஷயமா வச்சு, என்னுடைய கண்ணையே நான் விஷயமாக வச்சு தியானம் பண்ணுதல். என்னுடைய மூக்கையே இந்திரியம்னா சக்திங்க. இந்த ஷேப் வச்சு பண்றது இல்ல. எங்க அண்ணாடி போய் மூக்கு பார்த்து வந்துட்டு அந்த ஷேப் வச்சு பண்றது இல்ல. அந்த சக்தியை, அந்த நுகரும் சக்தியை, கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியை நினைத்தல், தொடர்ந்து நினைத்தல். நினைத்தல்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், தொடர்ந்து நினைத்துங்க, அது பேர் என்ன? தியானம். தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் என்னுடைய மூக்கினுடைய சக்தியை நினைத்தல், கண்ணினுடைய சக்தியை நினைத்தல். கையினா இந்த கையை அப்படியே போட்டோ வச்சு பண்றது இல்ல. சக்தி, கைக்குள் இருக்கிற சக்தி, இந்திரியம், கர்மேந்திரிய கை இந்திரியத்தை நினைத்தல்.
அதை அந்த விருத்திகளாக அந்த சக்தியே என்னவா கொண்டு வரப்பா? விருத்திகளுக்கு உண்டான விஷயம் என்ன? சக்தி. இந்திரியங்களே சக்தி ரூபமாக கொள்ளுதல், அதன் மூலியமாக நமக்கு ஒரு சமாதி கிட்டும். அதுக்கு பேரு கிரகண சமாதி. இப்படியும் நம்ம தேவ விஷயம் எடுத்து போய் பண்ணலாம். அடுத்தது கிராகிய. கிராகியேஷுங்கிறது முடியுது, சப்தமியினுடைய ப்ளூரல், அதனால கிராகியேஷு வருது. அடுத்து வந்து கிராகிய. கிராகிய அப்படின்னாங்க, இப்ப நம்மளால கிரகணம், அதாவது நம்ம இந்திரியங்கள் மூலியமாக கண்ணுக்கு தெரிகிற, காதில் கேட்கின்ற, நாக்கில் சுவைக்கிற, வெளியில் இருக்கிற விஷயங்கள், அதுல மனம் என்ன பண்றது? அந்த விருத்தி அதிலேயே இருக்கிறது. இப்ப வெளியில ஒரு விஷயம் பாக்குறீங்க, ஒரு அழகான செடியை பாக்குறீங்க, அதையே அப்படியே மீண்டும் மீண்டும் நினைத்தல், அவ்வளவுதான். கண்ணுக்கு கேட்கிற ஒரு சப்தம், அதை திருப்பி திருப்பி நினைத்தல், அது மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதிக்கு கிராகிய சமாதி. இப்போ என்னென்ன இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை சூத்திரத்துல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், இப்ப நாம எந்த ஏரியால இருக்கோம்? தியானம் பண்றதுனால மனம் பக்குவம் அடைவதனால், அந்த பக்குவம் அடைந்த மனம் எப்படி இருக்கும்? அந்த சமாதி நிலைக்கு போன மனம் எப்படி இருக்கும்? அது எப்படி பெற்றுது? இந்த மாதிரி என்னை நானே நினைத்து தியானம் பண்றது, அல்லது என்னுடைய அங்கங்கள் கர்மேந்திரிய ஞானேந்திரிய சக்தியை வச்சு தியானம் பண்றது, அல்லது வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு தியானம் பண்றது. அப்படின்னா அதுக்கு அடுத்து வேர்டு பாருங்க, தஸ்த, அங்கு நிலை பெறும். நீங்க எந்த விஷயத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணீங்களோ மனம் அங்கு நிலை பெறும். இந்த கண் இந்திரியத்தினுடைய சக்தியை வச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா மனம் எங்க போய் உட்காரும்? கண் இந்திரியத்துல போய் உட்காரும். எங்கெங்கயோ அமெரிக்கா வரைக்கும், சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு இருந்த மனம் இப்ப எங்க உட்காருது? உங்க கண்ணை நினைச்சு, உங்க கண்ணுக்கு இருக்கிற சக்தியை நினைச்சீங்கன்னா மனம் அங்க வந்து உட்காருதா? உட்காரும். தஸ்த, ஸ்டாண்ட், மனம் அங்க வந்து ஸ்டாண்ட் போட்டுரும் அப்படிங்கிறாரு. தஸ்த தத்து அஞ்சனதா, அது என்ன ஆகும்? மனம் அந்த சொரூபமாகவே அதன் மயமாக மாறும். என்ன நடக்குது உள்ளப்போ? நீங்க உங்களுடைய கண்ணுடைய சக்தியில கொண்டாந்து உங்க மனதை வச்சீங்கன்னா அந்த சக்தி ரூபமாக மனம் மாறும், மயம் ஆகும். அந்த மயம் கண்மயம் ஆகுதல் சொல்ற மாதிரி அந்த சக்தி மயமாகும், மனம் சக்தி மயமாகும். அதுதான் சமாபத்தி, அதுதான் சமாதி. இதுதான் என்னது? இந்த நிலைக்கு பேர் என்ன? நீங்க எந்த விஷயத்தை எடுத்தீங்களோ, ஒண்ணு உங்களை நீங்களே நினைச்சிருக்கலாம், அல்லது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க நினைச்சிருக்கலாம், கண் இந்திரியம், காது இந்திரியம், மூக்கு இந்திரியத்தை நினைச்சு அதுல மனதை பொருத்தி இருக்கலாம், அல்லது வெளியே இருக்கிற விஷயங்களை எது வேணா எடுத்து நீங்க அதுல நீங்க அந்த மனதை அதை வச்சு இப்போ பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மனம் அந்த மயமாகும். மனம் என்னாகும்? அதன் மயமாக. என்ன சொல்ல? அஞ்சனதா, அழகான வேர்டு அஞ்சனதா. அதன் சொரூபமாக, அதனுடைய மயமாக மனம் மாறும். இப்ப கண்ணுடைய சக்தியை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அந்த சக்தி மயமாக உங்கள் மனம் மாறும். புரிஞ்சுங்களா? இதுக்குதான் எத்தனை விதமான சமாதிங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஷீனே விருத்தே, எந்தெந்த ரஜோகுண விருத்தியிலிருந்து விடுபட்டு, தமோகுண விருத்தியிலிருந்து விடுபட்டு சாத்வீக விருத்திக்கு வருவோம். அப்புறம் இயற்கையாகவே ஒரு கல் எப்படி சுயமாக ஒரு பிரகாசத்தோடு இருக்கிறதோ அதை போல் மனம் சுபாவமாகவே அமைதிப்பட்டு விடும். அந்த கல்லை போல, மாணிக்கத்தை போல, வைரத்தை போல மனம் என்னாகும்? அது பிரகாசத்தை எப்படி இயற்கையிலேயே பெறுகிறதோ அதை போல் இந்த தியானம் பண்ணும்போது இயற்கையிலேயே மனம் என்னாகும்? அமைதியாகும். என்னென்ன மாதிரி டெக்னிக் கூட ஆட் பண்றாரு? நீங்க என்னென்ன விஷயம் எடுத்துக்கிறோமோ அதன் மூலியமாக அந்த சமாதிக்கு போகும்போது அந்த கல்லை போல இயற்கையாகவே சுபாவமாகவே மனம் அமைதியாகும். என்னென்ன சமாதி? கிரகீத்ரு சமாதி, அடுத்தது கிரகண சமாதி. 3 தாங்க இருக்கு. ஒண்ணு கிரகீத்ரு சமாதி, அல்லது அங்க இருக்கிற அங்கங்கள் கிரகண சமாதி, அல்லது வெளியில் இருக்கிற விஷயங்கள் கிராகிய சமாதி. அந்த கிராகியேஷுங்கிறது கிராமர் பாயிண்ட். கிராகிய சமாதி. சரிங்களா? சமாதி அப்படின்னா என்ன? அதனுடைய எட்டமாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்யக்கு லீயத்தே இது சமாதின்னு சொல்லுவோம். அந்த வேர்டுனுடைய விளக்கம் சம்யக்கு லீயத்தே இது சமாதி. சம்யக்குனாங்க நன்கு, லீயத்தை அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மனநிலை. அதாவது மனம் எப்ப தொந்தரவாகுது? 2 இடத்துல தொந்தரவாகும். ஒண்ணு, மனதுக்குள்ள இருக்கிற பதிந்திருக்கிற பதிவுகள் வெளியில இருக்கும், மனம் தொந்தரவாகும். டிஸ்டர்ப்டு மைண்ட் எப்ப வரும்? மனதுக்குள்ள இருக்கிற பதிவு. நீங்க கண்ணை மூடி, காலை மூடி, வாக்கு மூடி, ரூம சாலை போட்டு லைட்ல ஆப்னு உட்கார்ந்தாச்சு,
ஆனா டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி மனம் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது? உள்ள இருக்கிற பதிவு, நீங்க நேற்று பார்த்தது, ஒருத்தர் பேசுனது, பழகுனது, சொன்னது, வந்தது, போனது, வந்தது, அந்த பதிவு என்ன புதக்கு வெளியே வந்து மனம் என்ன ஆயிட்டு இருக்கும்? டிஸ்டர்ப் ஆகும். தியான தப்பு இதுதான். இப்போ இன்னொன்னு, இப்ப நீங்க கண்ணை திறந்து பாக்குறீங்க அப்படின்னா மனம் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ சமாதி அதாவது தியானம் பண்ணும்போது நீங்க வெளி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. வெளியிலேருந்து யாரும் பேசாத மாதிரி, கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா கண்ணு எதையும் கேட்காத மாதிரி, சப்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா காது தன்னுடைய வேலை செய்யாத மாதிரி, சாப்பாடெல்லாம் எந்த உணர்வும் இல்லாத மாதிரி, நல்ல பசியும் இல்லாம மிதமான சாப்பாடு சாப்பிட்டு அந்த பசிங்கிற உணர்வு, இந்த மாதிரி நீங்க வெளி விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. வந்து தியானத்துல உட்காருறீங்க. உட்காரும்போது எது தொந்தரவு பண்ணும்? உள்ள இருக்கிற பதிவு. சோ அந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், வெளியில இருக்கிற விஷயம் வந்து மனதை தொந்தரவு பண்ணாம, உள்ள இருக்கிற மனதுக்குள் இருக்கிற பதிவுகளும் வந்து வெளியில வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாத மனநிலைக்கு பேரு சமாதி. அந்த தொந்தரவு இல்லாத மனம், சந்தோஷப்பட்ட மனம் அல்ல. சந்தோஷம் இஸ் ஆல்சோ ஏ டிஸ்டர்பன்ஸ். மனம் என்ன ஆகும்? எந்தவித தொந்தரவு இல்லாத மனத்துக்கு பேரு தாங்க சமாதி. ஏன்னா சமாதினா என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணும் கிடையாது, இவ்வளவுதான். எந்தவித தொந்தரவும் இல்லை, உள்ளிருந்தும் தொந்தரவு இல்லை, வெளியில இருந்து தொந்தரவு இல்லாத நிலைக்கு ஒரு மனம் இருக்குன்னா அதுக்கு பேரு சமாதி. அதாவது என்ன சொல்லுவாங்க? சமயக்கு லீயத்தே இது சமாதி, எந்த தொந்தரவும் இல்லாத சமாதி. இது பாத்தீங்கன்னா இவருக்கு பிரகாரம் 12 செகண்ட்ஸ் தான் சொல்றாரு. 12 செகண்ட்ஸ் எதுக்கு? தாரணம். தாரணம் ஓடிட்டு போயிருக்கிற மனசை பிடிக்கிறது, பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து தாரணம். அது வந்து 12 செகண்ட்ஸ் பார். அடுத்து பாத்தீங்கன்னா சமாதிங்கிறது 12 into 12, அதாவது 12 தாரணம் பார். ஒரு தாரணம்ங்கிறது 12 செகண்ட்ஸுங்க. அப்ப சமாதிங்கிறது 12 தாரணம் பார் ஒரு சூத்திரத்துல. அப்ப 12 தாரணம் என்னது? 12 into 12, இதான் சொன்னேன், 144. 12 சார், அந்த அளவுக்கு செகண்ட்ஸ் தான் சமாதி. அதுதான், அவ்வளவுதான் சமாதியினுடைய டைம். புரிஞ்சுங்களா? அந்த என்ன சொல்றது? கான்சென்ட்ரேஷன் ஆன் ஒன் ஆப்ஜெக்ட் ஃபார் 144 செகண்ட்ஸ். அதுதான் சமாதி. புரிஞ்சுங்களா? சமாதிங்கிறது ஒரு விதமான, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆனந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க ஒரு என்ன இருக்கும்? அந்த 144 இதை வச்சுதான் போட்டானா? இது இல்ல, 144. அப்ப அமைதியா இருக்குதா? ஊரே என்ன ஆகுது? 144. அந்த மாதிரி மனம் என்ன ஆயிரும்? 144 போட்டாச்சு, அமைதியாயிரும். வெளியிலிருந்து தொந்தரவு கிடையாது, உள்ள இருந்து தொந்தரவு கிடையாது. 144 அந்த அவ்வளவுதான் இருக்க முடியும் அந்த சமாதி நிலையில். அதுக்குள்ள போறக்கு டைம் ஆகும். அது இருக்கிற சமாதி நிலையில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது 144 தான் டைம், செகண்ட்ஸ். அதுவும் 144 மினிட்ஸ் இல்ல, செகண்ட்ஸ் தான். அதுதான் சமாதின்னு பதஞ்சலி பின்னால விளக்குவார். ஆச்சுங்களா? சோ சமாதிங்கிறது ஒரு வித, அங்க என்ன நடக்குது? ஒரு ஆனந்தம். அதன் மூலியமாக இந்த மாதிரி அயக்காக்கிறது சித்தம்ங்கிறது மெயின். என்னது? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமாதி எல்லாம் முக்கியம் அல்ல, ஏகாக்கிற சித்தத்துக்காக நான் தியானம் பண்றோம், அவ்வளவுதான். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் நீ நாட் கோ தேர் அட் ஆல். புரிஞ்சுங்களா? வி ஹாவ் டு ரிமூவ். என்ன பண்ண நம்மளுக்கு முக்கியமா என்னது? இந்த ரஜஸ் தமஸ் விருத்திகளை கொஞ்சம் நீக்கணும். சாத்விகமான எண்ணங்கள் நமக்கு வேணும். ஏன்? அந்த சாத்விகமான எண்ணங்களை கொண்டு வந்து பழகினாத்தான் சவண மனனம் இஸ் பாசிபிள். இல்லைன்னா கஷ்டம். சவண மனனம் நடைபெறணும்னாவே மனதுக்குள்ள என்ன விருத்தி இருக்கணும்? சாத்விக விருத்தி இருந்தா தான். சிரவணம் கிளாஸ் போயிட்டு இருக்கும், நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா அது உள்ளபடி அந்த வேலையை போய் சாஸ்திரம் உங்க மண்டைக்குள்ள போய் வேலை செய்யணும்னா உங்க மண்டை மூளை அல்லது மனம் எப்படி இருக்கணும்? சாத்விக மனமா இருந்தா பெர்ஃபெக்டா சாஸ்திரம் தன் வேலையை செய்யும். யூ ஹாவ் டு ஓபன் அப் யுவர் மைண்ட் and you should allow the shastra to enter. இதுதாங்க சீக்ரெட். you must first மனம் எப்படி இருக்கணும்? அமைதி. அப்புறம் you must open up your mind. என்னது? ஸ்ரத்தா, நம்பிக்கை டுவர்ட்ஸ் சாஸ்திரம், குரு இருக்கணும். அப்ப மைண்ட் ஓபன் ஆயிரும். ஓபன் பண்ணி இது ரெண்டும் தாங்க நீங்க பண்ற வேலை. அப்புறம் சாஸ்திரம் உள்ள போய் சாஸ்திரம் அதன் வேலையை செய்யும். நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, பண்ண தேவையும் இல்லை. சாஸ்திரம் தன் வேலையை செய்யும். அதற்காகத்தான் நம்ம எதை படிக்கிறோம்? மனதை ஒழுங்குபடுத்தல் இருக்கு. அந்த சாத்விக எண்ணங்களை கொண்டு வருவதற்காகத்தான் பதஞ்சலியை படிக்கிறது. அடுத்து 42வது சூத்திரம். தத்ர மீனிங் எழுதிக்கலாம். தியானே தத்ரனா இப்ப இந்த தியான விஷயத்தில் எது கிரகணமா இருக்கலாம், உங்களையே நீங்க நினைச்சு எந்த 3 டைப் ஆஃப் எதா இருந்தாலும் சரி. சப்தார்த்தே ஞான விகல்பைகி என்ன நடக்கும்? மனம் அப்ப என்ன இருக்குங்கிறாரு? சப்த அர்த்த ஞானம்.
அப்படின்னா என்ன? சப்தம்னாங்க இப்ப ஆப்பிள், உங்களுக்கு ஒரு சப்தம் போச்சா, அவ்வளவுதான் சொல். அப்படின்னு வெளியில அதுக்கு ஒரு பொருள் வரும் இல்லைங்களா? அதுக்குண்டான பொருள் ஒண்ணு வெளியில இருக்கும், அது பொருள், அர்த்தம். சப்தம் வாயிலிருந்து வரும், அதற்குண்டான அர்த்தம் நாங்க பொருள், ஆப்ஜெக்ட். அது எங்க இருக்குது? மண்டைக்குள்ளையா? வெளியில இல்லைங்களா? ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பொருள் வெளியில் இருக்கு. அதை பற்றிய ஞானம், அறிவு. இந்த 3 தான் சப்த அர்த்த ஞானம். அந்த ஆப்பிளை பற்றிய அறிவு. ஃபர்ஸ்ட் சப்தம். இப்ப பாருங்க, குழந்தைகளுக்கு பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு பாருங்க, நீங்க ஆப்பிள் அப்படின்னா அந்த சப்தம் மட்டும்தான் இருக்கும், அதுக்குண்டான பொருள் என்ன அதுக்கு தெரியாது, அதை பற்றி ஞானம் அதுகளுக்கு கிடையாது. வெறும் சப்தம் மட்டும் உள்ள போய் பதிவாயிருக்கும். என்னென்ன? ஆப்பிள் பதிவாயிருக்கும். அப்புறம் தான் அம்மா என்ன பண்ணுவாங்க, இதை பார், இது பேரு ஆப்பிள் அப்படிங்கும் போது அது என்ன ஆகுது? அந்த ஞானம் உள்ள போகுதா? புரிஞ்சுங்க. நமக்கு அந்த குழந்தைக்குள்ள வித்தியாசம், அது வெறும் சப்தம். நமக்கு என்ன தெரியும்? ஆப்பிள் அந்த சப்தம் கேட்டோடனே அதனுடைய ஞானம், அந்த பொருள் எல்லாம் 3 இருக்கா? இதுதான் சப்த அர்த்த ஞானம். அது ஒரே வடை போட்டுறது. இந்த தியானத்துல சப்த அர்த்த பொருள் அப்படின்னா சப்தம், அதற்குண்டான பொருள், அதுக்குண்டான ஞானம். விகல்பைகி, வேற்றுமைகள் என்ன நடக்குமா? விகல்பம்னா வேற்றுமைகளில், திருத்தியா விபக்தி, வேற்றுமைகளில் சங்கீர்ணான சங்கமம், ஒன்றாகும். மனம் என்னாகும்? 3 விஷயத்தையும் இணைக்கும், ஒன்றாகிவிடும். அந்த சமாதிக்கு பேரு சவிதர்க்கா சமாபத்தி. சமாபத்திங்கிற சமாதின்னு அர்த்தம். அந்த சமாதிக்கு பேரு சவிதர்க்கா சமாபத்தி, சமாதின்னு அர்த்தம். சோ சப்தம் வாயிலிருந்து வருது, விஷயம்ங்கிறது வெளியில் இருக்குது, ஞானம்ங்கிறது மனதில் ஏற்படுகின்ற 3. புரியுதுங்களா? சப்தம்ங்கிறது வாயில வருது, பொருள் அர்த்தம்ங்கிறது வெளியில் இருக்குது, ஞானம்ங்கிறது நம்மளுடைய விருத்தியில் வரக்கூடியது. இந்த 3ம் என்ன ஆகுது? சங்கமம், ஒன்றாகின்ற நிலை. இதுக்கு நீங்க அதாவது ஒரு ஒரு சின்ன சொல்லுவாங்க, பாணினி, அவரை மறக்கவே முடியாது. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத லாங்குவேஜுக்கு பேஸான ஒரு கிராமர் கொடுத்தவர். அவர் இந்த சப்தத்துல புலமை பெற்றவர். ஒரு வேர்டு சொன்னீங்கன்னா அந்த வேர்டு எப்படி வந்திருக்கும், அதுக்குண்டான ரூட் என்ன, வேர்ப் என்ன, தாத்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்ற பாருங்க எப்படின்னு. இப்ப புருஷார்த்தம்னு ஒரு வேர்டு சொல்றேன்னா உடனே எப்படி இந்த வேர்டு புருஷார்த்தம் அப்படின்னு வந்தது? புருஷேன அத்தியத்தே இது புருஷார்த்தம். இதுதான் எட்டமாலஜி பேரு. அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும்? புருஷனால் தேடப்படுவது புருஷார்த்தம். இப்போ ஒரு வேர்டு சொல்றேன், ஜிக்னாசு, ஒரு வேர்டு சொல்லிட்டு வச்சுக்கலாம். உடனே அவர் என்ன பாரு, ஜிக்னாசுவா, அந்த வேர்டு எப்படி வந்திருக்கும்? ஞாத்து இச்சுகு ஜிக்னாசு, உன்னை அறிவதற்கு ஆசைப்படுவன் ஜிக்னாசு. முமுக்ஷு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கலாம், அது எப்படி வந்திருக்கும்? மோக்தும் இச்சுகு முமுக்ஷுகு, அதை அறிவதற்கு, அதிலிருந்து அதாவது விடுபடணும், சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டவன் முமுக்ஷுகு. ஞாத்தும் இச்சுகு ஜிக்னாசு, இந்த மாதிரி ஒரு சொல் அப்படின்னா அதுக்குள்ள எட்டமாலஜி. இதுல எக்ஸ்பர்ட் அவர். இது சப்தம். இது என்ன சொல்ல, இந்த சப்தத்திலேயே அவர் வாழ்பவர். புரிஞ்சுக்கலாம்? நாம சப்தம் பொருள் அப்படி போயிட்டு இருக்கோம். இவரு அந்த சப்தத்திலேயே ஊன்றவர். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன நடந்தாம ஒரு சமயம் காட்டுக்குள்ள அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது ஏற்ற மாதிரி காட்டுல புலி வந்துருச்சு. புலினா என்ன? சமஸ்கிருதத்துல வியாகிர. பசங்களை என்ன பண்ணிருக்கானுங்க? வியாகிர கத்திருக்கானுங்க. வியாகிரகன்னு கத்துனோன்ன இவர் என்ன பண்ணினாரா, இந்த வேர்டு எப்படி வந்திருக்கும்? அந்த அர்த்தத்துக்கு போகாமல், அந்த புலிங்கிறது ஒரு அர்த்தம், பொருள் வெளியில் இருக்குது பாத்தீங்களா அர்த்தம், அது வருதுங்கிற அர்த்தத்துக்கு போகாமல், அது வெளியில அந்த பொருளுக்கு போகாமல் அவர் எங்கேயே நின்னுட்டாரு. அந்த தியானம் அர்த்தத்திலே நின்ட்டாரு. நின்னு இது எப்படி வந்திருக்கும்? வியா ஜிகிருதி இது வியாகிரவா. அதுனா உங்களுக்கு சமஸ்கிருதம் படிச்சாதான் புரியும். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், அதெல்லாம் ஜெயந்தா தான். வியாகரங்கிற வேர்டு எப்படி வந்ததுன்னா வியா ஜிகிருதி இது வியாகிரக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள புலி சாப்பிட்டுச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் எந்த உலகத்தில் வாழ்ந்தார்? அவரு சப்த உலகத்தில் வாழ்தல். அதுதான் அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். மெயினா பாருங்க, நிறைய அந்த சயின்டிஸ்ட் அவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த எந்த விஷயத்த உள்ள போறாங்களோ அது அப்படியே போயிருவாங்க. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதை படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, சின்ன சின்ன புக்ல வருமே. ஒரு சமயம் ஒரு விழாவுக்கு அவங்களை அழைச்சிருந்தாங்களாம். தாமஸ் ஆல்வா எடிசன் கிளம்பிட்டாரு வீட்டு விட்டு. அங்க போய் பார்த்தா ஃபங்க்ஷன்ல காணோம். ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் பக்கத்துல கேட்டிருக்காங்க, ஏங்க தாமஸ் ஆல்வா எடிசன் வர சொன்னமே வரலையா? நான் வீட்டு விட்டு கிளம்பிட்டாரே, அப்ப எங்கதான் போனாரு அப்படின்னு திரும்பி போகும்போது ஒரு கூரை மேல உட்காந்துக்கிட்டு எதையோ ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தாராம்.
ஸோ அவங்க என்ன அதுதான் என்ன சொல்றது, அந்த தியானம் அதுலயே மூழ்கிறது. இதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு சப்தம் எடுத்தா அதுல அப்படியே மூழ்கிறது. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சப்தம் அதுக்குண்டான அர்த்தம் இது எதுவுமே இல்லாம ஒரே எண்ணம், இது வேற சப்தம் ஆப்பிள் அதை பற்றிய ஞானம்ங்கிறது எதுவும் இல்லாமல் அப்படி ஒரு கற்பனை பண்ணி தியானம். புரிஞ்சுங்களா எப்படி பண்றது தியானம்? இந்த மூணும் என்ன சொல்றது, கற்பனை செய்து இந்த மூன்றும் இணைவது போல் செய்யற ஒரு தியானம். புரிஞ்சுங்களா? அதைத்தான் இவர் சொல்றாரு. மூணும் கற்பனை செய்யறது. உண்மையா மூணு ஒன்னாக முடியாது. ஏன்னா சப்தம் இங்க இருக்கு வாயில, பொருள் வெளியில் இருக்கு, ஞானம் புத்தியில வருது. இது எப்படி அதுக்கு பேர் சவிதர்க்க சமாதி. இந்த மூன்றும் கற்பனை செய்து மூன்றும் இணைவது போல் நினைச்சு அந்த தாட்டை கொண்டு வருது, இணைவது போல் பண்றது. அதுக்கு பேரு தான் சவிதர்க்க சமாதி. இப்ப 4 விதமான சமாதி அவர் விளக்குறாரு. அந்த 4 சமாதிகள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல விளக்குறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.